அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தெரியும். இன்டர்வியூ வர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகமான டைலாக் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் அந்த லக்ஷ்மி யாருன்னு இன்டர்வியூ பின்னாடி ரிவீல் பண்ணும்போது ஹார்ட் பீட் ஆகிடும். ஃபைனல்ல வந்து சார் ஒரு இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருந்ததா சொல்லியிருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக அந்த ரிவீலே பண்ண முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது, ஜட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு படம். விஜய் சேது சாராக இருக்கட்டும், அந்த பொண்ணாக இருக்கட்டும், நட்டி சிங்கம்புலி பேத்துருங்க. நீங்க இப்படிதான் ஃபைனல் வரும்னு நினைச்சு பார்த்தோம்? இல்ல நினைச்சு பார்க்கல. பின்னாடி ஒரு அதாவது ப்ரீ கிளைமாக்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கிளைமாக்ஸ்ல தான் அந்த நம்மளுக்கே தெரியுது ஓகே இதுதான் அது இதுதான் அதுன்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள வந்து ஸ்கோப்பே கொடுக்கல. அவங்க 2 லைன்ல டிராவல் பண்ணிட்டே ஒரு யங்கான விஜய் சேதுபதி ஒரு லைன் போயிட்டு இருக்காரு, ஒரு ஓல்டான விஜய் சேதுபதி ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில வந்து சாதாரணமா நடிக்கிற மாதிரியே வந்து திடீர்னு வில்லனா காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்புறம் போட்டுட்டு போறாங்க. அதுதான் படத்தோட ட்விஸ்ட். அதை நம்ம ரிவீலே பண்ண முடியாது. படம் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தாதான் திருப்தியா இருக்கும். ரொம்ப நல்ல படம். சித்தாவை நம்ம தூக்கி நிப்பாட்டின மாதிரி இதையும் தூக்கி நிப்பாட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சாங்லாம் எப்படி சார்? சாங்லாம் வேலைக்கு ஆகல. ஆனா மியூசிக் வந்து படத்துக்கு பேங்க் பண்றதே மியூசிக் தான். மியூசிக் நம்மளால உட்கார முடியல, சீட்ல இருந்து எந்திரிக்கிறவங்களுக்கும் மியூசிக் தான் கொண்டு வரது. மியூசிக் தான். மியூசிக் செம்மையா இருக்கு. பயங்கரமான சப்போர்ட் மியூசிக். விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்னா ரெண்டாவது மியூசிக் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வர்றாங்க. சூப்பரா இருக்கு. மற்றபடி ஃபைட்லாம் எப்படி சார்? ஃபைட்லாம் வேற லெவல்ல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி படத்துல இல்லாத ஃபைட்ஸ் இதுல இருக்கு. விஜய் சேதுபதி இல்லாத ஒரு ஆர்டினரி ஃபைட். ஒரு அப்பா கோவப்பட்டா என்ன செய்வாரு, நல்லா பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை ஒண்ணு நடிச்சிருந்தாங்களே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்லல, விஜய் சேதுபதி அந்த அப்பா பொண்ணு காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பரா இருக்கு. மகாராஜா பொறுத்தவரை விஜய் சேதுபதி சாருடைய 50வது படம். ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு நல்ல படம், ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் தமிழ் சினிமாவோட தமிழ் சினிமா அதான் சொல்லணும். ரொம்ப நாள்னா ஒரு 3-4 வாரம். சைலன்சர் விஜய் இவர் ஜெயம் ரவி அந்த படத்துக்கு அப்புறம் எதுவும் பெருசாக வந்த மாதிரி இல்லை. பிடி சார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 வாரம் சுமார படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி. கருடன் ஒன்று வந்துச்சு. இல்லை கருடன் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அது பழைய கதையில் பழைய படங்களோட கதையை எடுக்கிறது தப்பு இல்லை சார். என்ன சொன்னால் அது கொஞ்சம் அது லாக் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ மகாராஜன் படத்தை பொறுத்தளவுக்கு மகாநதின்னு சொல்லிட்டு கமல் சாருடைய படம். மகளை கொள்றவன அப்பா பழி வாங்குறாங்க. இப்போ லேட்டஸ்டாக ஒரு செல்வராமன் கூட ஒரு படம் பண்ணியிருப்பார். அப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் வந்தால் கூட ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர மாதம் பண்ணிடுவார் டேரக்ட். இந்த நகர்த்துற விதம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் படம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு 4 கதையை ஒரு 50 பேரெல்லாம் உட்கார வச்சு தலையை பிச்சுலாம் கதை ரெடி பண்ண வேண்டாம். பழைய கதையில் ஏதோ ஒன்று எடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளே முன்னையும் மாற்றி ஈத்தி சைலன்சர் ஜெயம் ரவி படம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரன் 2-3 பேர் கொண்டவங்கள வந்து ஜெயம் ரவி வெளியில் புறாவில் வழியாக வந்து பழிவாங்க. இதுதானே கதை. அதுதான் அவேசன்மிகி மகளை வந்து ரேப் பண்ணுறாங்க. அவர் மகாராஜா படம். ஓகே, அப்போ இதில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. விஜய் சேதுபதியுடைய ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஓப்பனிங்கில் இருந்து இன்ட்ரோல் வர கேசரில் போய் அவ்வளோ போலீஸுக்காரனையும் கலாய்க்கிறது. அப்போ இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஒரு குப்பை தொட்டியை காணுன்னு போகிறார். ஆடியன்ஸ் தலையை பிடிச்சிருப்பேன். குப்பை தொட்டிக்கா இவ்வளவு டப்பு 10 லட்சம் வர தரங்கிறார மோட்டிவ் அது இல்லை. அது நீங்கள் படம் பார்த்தா தெரியாது. சொன்னால் உங்களுக்கு நிறைய இருக்குது இன்ட்ரோலுக்கு அப்புறம். அதே மாதிரி நடராஜா இருக்கட்டும், அவரும் அதே மாதிரி தான். வில்லன்னு வரும்போது அவருக்கு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு 5 நிமிஷம் அப்படி வாங்க பாரு கிளாப்ஸ். இப்படி நம்ம வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதாவது வில்லனுக்கு வில்லன், காமெடி விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். ஹீரோக்கு ஹீரோ. இதோட என்ன வேணும், ஒரு 50வது படம் நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, திருப்தியா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. விஜய் சார் கூட சூரா வந்து அவுட். ஓகே, இந்த படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம். இது வந்து எப்படி சார் ஹிட் ஆகுமா இல்ல கண்டிப்பா லிஸ்ட் இடம் பிடிக்குமா? இல்ல எனக்கு மத்த படங்களை பத்தி தெரியல. பட் இந்த படம் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு கண்டிப்பா நச்சுன்னு ஒரு உத்தரகுத்திரை மாதிரி இருந்தது. லைக் கரெக்டா ஒரு இதாண்டா என் படம், இதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு 50வது படத்துல கரெக்டா பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் தாண்டி பல ஆக்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து லைக் ஸ்கிரீன் பிளேயும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைக் அவரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதனாலேயே வந்துட்டு படம் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. அனுராக் கஷ்யப்புமே வந்துட்டு லைக் கரெக்டா இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல லைக் சில விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போய் முடியும்னு சொல்லி தெரிஞ்சது. பட் அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சிங்கம் போலீஸ் அதை சொன்னா வந்துட்டு ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பயங்கரமா இருந்தது. அவங்க தான் டேக் ஓவர் பண்ணி போற மாதிரி. நடிச்சிருக்க குழந்தை எப்படி சார்?
சூப்பரா நடிச்சிருக்காங்க, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் விஜய் சேதுபதி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவங்க நடிச்சது வந்துட்டு லைக் ப்ராப்பரா விஜய் சேதுபதியோட பொண்ணு மாதிரியே இருந்தது, கரெக்டா இருந்தது அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து கரெக்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படக்குழு வந்து பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க, படத்தை பத்தி வெளியே சொல்லாதீங்க, மேலோட்டமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கு படம் இருக்கு. ஐயோ ஆமாங்க, பயங்கரமா இருந்தது. நான் அதனால தான் சொல்றேன், ஸ்பாயிலர் இருக்கு, நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி சொல்றேன். பட் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள, நிறைய விஷயங்கள் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு, பயங்கரமா இருக்குங்க. யாருமே நல்லா இவர் பேச பயமா இருக்கு. விஜய் சேதுபதி நடிச்சா ஹீரோ நடிச்ச படம் ஓடாதுன்றாங்க. கண்டிப்பா கிடையாது. விஜய் சேதுபதி நடிச்சா கரெக்டா நடிச்சா பெர்ஃபெக்ட்டா ஓடுது. போரிங் சீன் ஏதாவது இருக்கா? நட்டு சார் வந்துட்டு நீங்க வந்து நெகட்டிவா பார்த்துட்டு இப்ப பாசிட்டிவா பார்க்கும்போது எப்படி பாத்தீங்க? இல்ல, அவர் வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் இதெல்லாம் தாண்டி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லைக் ப்ராப்பரா சட்டிலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இப்போ சலூன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு அந்த சேர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க, அது ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க. அண்ட் அவரோட சவரம் பண்ற ஒரு விஷயம், அதை தாண்டி வந்துட்டு அவர் மகாராஜா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கரெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அவர் யாரு படத்துல எந்த கேரக்டர் தேவையில்லாத கேரக்டர் வச்சுட்டாங்க? இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. அதான் சொல்றாரு, லைக் இந்த கேரக்டர்ஸ் வந்து லைக் சின்ன லைக் ரொம்ப கம்மியான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் சோ அவங்களுக்கான கேரக்டர் அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் ஒரு பாட்டு வந்து அப்பப்போ வருது, அது நீங்க எப்படி கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகாம? இல்ல, அதான் கரெக்டா கன்வே ஆகுது. நான் தான் சொன்ன மாதிரி இப்போ விஜய் சேதுபதியோட டாட்டரா வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துல எங்கேயுமே வந்துட்டு இது தேவையா அப்படின்னு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு தெரியல, கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல, எனக்கு அப்படி தோணல. எல்லாமே இந்த படத்துல எதுவுமே வந்துட்டு கூட்டணும் சேர்த்தணும் அப்படின்னு கிடையாது, படமாவே நல்லா இருக்கு. படம் பார்த்ததுல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ்னு எனக்கு எதுவுமே ஆக்சுவலி எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ சில படங்கள் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும், நேச்சுரலா தெரிஞ்சிடும். அப்படி இந்த படத்துல எதுவுமே தெரியல. பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களே நம்ம கூட்டு போறாங்க, அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி கூட்டு போறாங்க, கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை காசு கொடுத்ததுக்கு 200 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒருத்தா இல்லையா? 100% ஒர்க். வில்லன் எப்படி சார்? வில்லன் வந்துட்டு பயங்கரமா நடிச்சிருக்காருங்க. உங்களுக்கு வந்துட்டு லைக் வில்லன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க வந்துட்டு இங்க வில்லனா மாறுவாங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்க சொல்லவே முடியாது, இவங்க தான் வில்லன், இவங்க தான் இந்த மாதிரி சொல்ல முடியாது. சரியா இருக்கு. ரத்த வாடை அதிகமா இருக்கும், குண்டு அதிகமா தெரிக்குது, வீட்டுல வந்து சட்டை உதறனா தூசி எல்லாம் பறக்குது, அந்த மாதிரி எல்லாம் ஃபைட் வைக்கிறாங்க. இந்த படத்துல எப்படி சார்? லைக் இதுல வந்துட்டு இல்ல, இந்த கதைக்கு ஏத்த மாதிரி கரெக்டான விஷயங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு லைக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்தோன்னே எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். இல்ல, லைக் சில எலிமெண்ட்ஸ் மைட் பி சிமிலர், பட் சித்தா படம் மாதிரி அப்படியே எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. கண்டிப்பா மகாநதி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே? இல்ல லைக் சிச்சுவேஷன் வந்துட்டு அமையலாம் அந்த மாதிரி, பட் அதை பத்தி நம்ம பேசணும்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அவரே போய் அந்த ஸ்பாட்ல நின்று 38 தேடுறேன்னு தான் பிள்ளைய வன்மம் பண்ண களை எடுக்கிறாரு. உண்மையாலுமே சொல்றேன், அவரோட 50வது படம் எனக்கு அவர் படம்லாம் எனக்கு அவ்வளவு தூரம், ஏன்னா அவர் ரொம்ப சைலண்டா நடிப்பாரு, நான் கொஞ்சம் வயலண்டா நடிப்பேன், அதனால எனக்கு அவ்வளவு செட் ஆகாது. ஆனா விஜய் சேதுபதி அண்ணா நீங்க சூப்பர்னா, எங்க டப்பிங் யூனியன் அவரு, ஓகேங்களா, அதை நான் மறக்க மாட்டேன். அந்த காலத்துல வந்து எங்க எம்ஆர் ராதையா சொல்லுவாரு, வேலைக்காரன் வந்து எசமான்னு சொன்னான்னா, அடச்சே உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் ஒரு மகாராஜான்னா கொஞ்சறது அப்படின்னு சொல்லுவாரு எம்ஆர் ராதா. அந்த மகாராஜா டைட்டில் வச்சிருக்காருன்னு நான் நம்பி வந்தேன். அதே மாதிரி எங்க நட்ராஜ் அண்ணன் சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த 50வது படம் அவர் கேரியர்ல மிகப்பெரிய படம், கண்டிப்பா இதுக்கு அவர் அவார்டு வாங்குவாரு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிருக்காரு, மிக சிறந்த படமா அமையும். வேற இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? கிளைமேக்ஸ் எல்லாம் வேற, சொல்லிட்டா பிள்ளைங்க படம் பார்க்காதேன்னு பாக்குறேன். அதான் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கான் பாரு அந்த வில்லனுக்கு வலி, சத்தியமா சொல்றேன் எவனாலயும் அந்த வில்லனோட வலியை வந்து தாங்க முடியாது. ஆனா அந்த வலிய அவ்வளவு வருஷம் இவர் தாங்குறாரு. யாரு? விஜய் சேதுபதி தாங்குறாரு. அவரு எதுக்கு வலிய தாங்குறாரு? அந்த அனுராக் யாரு? அந்த முண்டப்பையா, அட முண்டப்பையா, நீ எல்லாம் ஏன்டா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கிற, அப்படியே தத்ரூபமா நடிச்சிருக்கியாடா, அதனால உனைய நான் எம்ஆர் ராதா ஸ்டைல்லே திட்டுறேன்டா, ஓகேவாடா, சூப்பரா பண்ணிருக்கடா. ஆனா சிங்கம்புலி அண்ணா நீ இந்த கேரக்டர் பண்ணிருக்கவே கூடாதுண்ணா. நான் உன்னை ரொம்ப பெருமையா என்னோட ரெட்டு படத்தோட குருநாதரா நினைச்சேன். இனிமே உனக்கு எங்க பார்த்தாலும் நான் மரியாதையே தரமாட்டேன், ஏன்னா நீ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணி போட்ட. ஓகேவா? ஓகே. மத்தபடி நட்டி என்ன சூப்பரான போலீஸரா, ஓகேவா? ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் லீடர் நான் மார்க்கெட்டிங் பண்ணதை விட்டதே அவரோட படத்தை பார்த்துதான், இந்த சதுரங்க வேட்டை. அது மாதிரி சூப்பரா அவரை வீட்டிலேயே போய் பார்த்துட்டு வந்தேன் நான், உங்களால தானே நான் வாழ்க்கையில திருந்தினேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அது மாதிரி சூப்பரா அந்த போலீஸ் கேரக்டர் அவர் பண்ணிட்டாரு. படம் மிகப்பெரிய வெற்றி தான். ஓகேவா? பொம்பளை பிள்ளை வச்சிருக்க எல்லா அப்பாவும் போய் பாத்துருங்க, ஆனா வயசு பிள்ளைங்கள கூட்டிட்டு போகாதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எப்படி நடிச்சிருக்கு அந்த குழந்தை பாப்பா? சூப்பரா நடிச்சிருக்கு. அது உங்க பாப்பா தான் எனக்கு தெரியும்.
ஓகேவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ரைட்டு, ஆல் த பெஸ்ட். சூப்பரா நடிச்சிருக்கேன். உங்களுக்கு எது எமோஷனல்? அதாவது படம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணுல இருக்கிற மையெல்லாம் போயிடுச்சு, பியூட்டி எல்லாம் வேற போயிடுச்சு. அப்புறம் வேற 10க்கு 10, 100க்கு 100, 1000க்கு 1000. ஓகே. 2024 விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு 50வது படம், மிகப்பெரிய வெற்றி. அவங்க வர போர்ஷன் கம்மியா இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இந்த புஷ்ப கேரக்டர் ஒரு ரொம்ப ஆமா, அவங்க எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதான் சொன்னேன், இந்த படத்துக்காக டைரக்டர் மட்டும் இது 50வது படம் ஒர்க் அவுட் பண்ணல, விஜய் சேதுபதி எனக்கு 50வது படம் ஒர்க் அவுட் பண்ணல, எல்லா ஆர்டிஸ்டுமே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவா இருந்திருக்காரு, செம்ம லைவா. நான் இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. பிரேக் அப்போ மேல போய் பார்த்தேன், போட்டோ எடுக்க முடியல. நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எடுப்பாங்க தம்பின்னு. சரி, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒய்ஃபுக்கு மட்டும் கால் பண்ணி தரேன் பேசுங்கன்ட்டு. என் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பி. ஒரு நிமிஷம் பேசினாரு, அது ரொம்ப ஹாப்பி. என் ஒய்ஃப்கிட்ட பேச அதுல ஒரு குழந்தை நடிச்சிருப்பாங்களே, அவங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நடிச்சிருந்தாங்களா இல்ல இப்போ புது படம் மாதிரி நடிச்சு? இப்போ விஜய் அண்ணனோட குழந்தை, அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். யாரும் கேட்கல, கரெக்டா கேட்டீங்க. ஆனா அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அது எப்படின்னா, இந்த பொண்ணு நல்லா நடிக்குதுன்ற விட இந்த பொண்ணு இயல்பா வேற லெவல்ல பண்ணிருக்குன்னு தான் அர்த்தம். நடிப்புன்றது நமக்கு வெளிப்படையா தெரியும், ஆனா இந்த பொண்ணு லைவா இருந்திருக்கு. ஆனா அதான் விஜய் அண்ணன் கூட இருந்திருக்காரு, அவரை பார்த்து லைட்டா பார்த்திருந்தாலே வந்திருக்குமே, அவ்வளவுதான். மற்றபடி என்ன சொல்ல வரீங்க நேயர்கள்? படத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு நீங்க ரேட்டிங் கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன், நான் 100 கொடுப்பேன். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. படம் வந்து நிறைய படம் தொடர்ந்து ஓடாமலே இருக்கு. இந்த படம் எப்படி? அது எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிடாது இல்ல, இந்த படம் ஒரு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதான் ஒரு 50வது படம்ன்ற போது இவருக்கு ஒரு சக்சஸ், கண்டிப்பா சக்சஸ். இது ஹிட் லிஸ்ட்ல கண்டிப்பா வரும். என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பா வரும். எல்லாரோட ஒப்பீனியன் இதாதான் இருக்கு. நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க, இதா சொல்லுவாங்க. உண்மையா ஒர்த்து. அது எப்படின்னா, இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு இது எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பார்த்தா நல்லா இருக்குன்றது வேற, கண்டிப்பா பார்க்கணும்ன்றது என்னோட. ஓகே.